வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அனாதி அன்பை இன்றைக்கு காலை வேளையிலே நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய காருண்யத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல நீர் அன்பு வைத்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரிக்கும்படியாக, வியாதிகளையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு மரிக்கும்படியாக அவரை நீர் இந்த உலகத்துல அனுப்புறதுனாலே எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பை நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் ஆண்டவரே தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகத்தின் கீழ் நின்று பாடட்டும், வாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளும் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர், மீதியான நேரங்களெல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியங்களை செய்வதற்கு எங்களை பலப்படுத்துவீராக, ஞானத்தை தருவீராக, உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நன்மைகளை நம்மை வந்தடைய செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்பவராக, எபினேசராக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஒரு நாள் முழுவதும் அவருடைய கரம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதா இருக்கிறது. தேவைகள் அதிகரிக்கும் போதும் அவருடைய கரம் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை விழாமல் பாதுகாக்கிற அன்பின் தேவனாக அவர் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் பொழுதும் அவருடைய அன்பின் கரம் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. வாழ்க்கையே முடிந்து போனது போன்ற சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான வேளையிலே நாம் மடிந்து போகாதபடிக்கு அவருடைய கரம் நம்மை தாங்குகின்ற கரமாய் இருக்கின்றது. நம்முடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுபவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நம் வாழ்வில் தினமும் செய்து கொண்டிருக்கிற நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். Thank you, Jesus.
மணிந்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மணிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தவறாமல் நிறைவேற்றுகிற தேவன் அவர். அவர் எப்படி ஆணையிட்டாரோ அப்படியே செய்து முடிப்பார். அவர் எப்படி வாக்கு பண்ணினாரோ அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான யுத்தங்கள், பிரச்சனைகள், அக்கினியில் நடப்பது போன்ற நேரங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமின்னாமல் போகச் செய்ய நம்முடைய தேவனால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
ஏசேக்கு சித்தனா போல நம்முடைய வாழ்வில் வாக்குவாதம் செய்பவர்கள் முன்பாக ரெகபோத்தை துவங்குபவர் நம்முடைய தேவன். நம்மை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. நம்மிடம் வழக்காட யாராலுமே முடியாது. நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். எரிகோ மதிலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தரைமட்டமாக தகர்க்கப்படும். கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். செத்து போன கர்ப்பங்கள் எல்லாம் உயிரடையும். கண்ணீரோடே உள்ள வாழ்க்கை களிப்பாய் மகிழ்ச்சியாக மாற்றப்படும். தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது இவையெல்லாம் நமக்கு சாத்தியமாகும். உங்களுக்கு தகுதியே இல்லை என்று சொல்கிற மனுஷர் மத்தியில் நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மாறி போகும். நம்மை பகைத்தவர் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சிறைப்பட்ட வாழ்வு சீராகும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். தினம் தினம் நன்மைகள் நம்மை தேடி வரும். இந்த பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மாலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மாலைகள் பிளக்கும்,
சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காணா கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். 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 இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் தேவனை பணிந்து குனிந்து அவர் பாதத்தில் விழுந்து பரிசுத்தரே என்று ஆராதனை செய்வோம். அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். பரலோகத்திலே தூதர்கள் அவரை பரிசுத்தரே பரிசுத்தரே என்று போற்றிக் கொண்டிருக்கின்றனர். நாமும் இந்த வேளையிலே நம்முடைய தேவனை பரிசுத்தரே என்று சொல்லி ஆராதிப்போம்.
விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. 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 பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. 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 ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும்.
கழுகை போல நம்மை உயர எழும்பி பறக்கச் செய்கிற தேவன், யூத ராஜ சிங்கமாகிய இயேசுவின் பிள்ளையாக அவர் நம்மை மாற்றிவிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மால் ஜெயிக்க முடியும். அதற்கான பலனை நம்முடைய தேவன் நமக்கு தருகிறார். பனையை போல செழிக்கச் செய்கிறவர், கேதுரு மரங்களைப் போல வளரச் செய்கிற தேவன் அவர். அவர் மாத்திரம் போதும். அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவை எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்தி. கழுகை போல என்னை எழும்பச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்கச் செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்கச் செய்தி, கேதுரு போல் என்னை வளரச் செய்தி. பனையை போல என்னை செழிக்கச் செய்தி, கேதுரு போல் என்னை வளரச் செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும்,
இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும். கரங்களை உயர்த்தி நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நாம் அனைவரும் உணர்ந்து சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மாத்திரம் போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் மற்றெல்லாம் எனக்கு தானாக வந்து சேரும். ஆகவே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம் தேவனை நோக்கி நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே.
அப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. கழுகை போல எங்களை உயிரையை எழும்பச் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. பனையை போல செழிக்க செய்கிற தேவன் அப்பா. அப்பா உம்முடைய யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் நீர் எங்களை மாற்றினீரே. உம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரிசுத்தமாக்கினீரே. உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரங்களால் நீர் எங்களை சுகமாக்கினீரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோமே. அதற்காய் நாங்கள் இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வியாதிகள், நோய்கள், எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. அப்பா இனி நாங்கள் அவைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கவலைகளை, கஷ்டங்களை, பாரங்களை, நோய்களை, வேதனைகளை, கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். அப்பா எல்லாவற்றையும் எங்களுக்காய் நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவை எல்லாவற்றையும் விசுவாச வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து பேசி அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை ஊற்றுவீராக. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே பிசாசானவனின் தலையை நீர் நசுக்கினீரே. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. பிசாசை எதிர்ப்பதற்கான பலனை நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கான பலன் எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த வல்லமை நீர் எங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வல்லமையினாலே இந்த உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும், கஷ்டங்களையும், வியாதிகளையும் நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய் காணப்படட்டும். அது விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கட்டும். பரிசுத்த வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான வேலையை நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை, மேன்மை ஆவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சரி, இப்பொழுது நம் காணிக்க மற்றும் தசம்பாங்களாலே கர்த்தரை மயம்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்க தசம்பாங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கொடுக்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிறதான வேளையிலே ஒரு சில அறிவிப்புகளை, விசுவாச அறிக்கையும் நாம் கேட்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எனக்கு முன் வைத்து விட்டார். இதற்கு வானமும் பூமியும் சாட்சி. நானும் என் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் அந்த வசனங்களை உறுதியாக பற்றி கொள்ளுவேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆகவே நான் என்னுடைய நாவை தவறாக பயன்படுத்த மாட்டேன். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை என் இருதயத்திலே நிரப்பி வாயினால் பேசும் பொழுது அந்த வார்த்தை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆகவே நல்வாழ்வை குறித்து வாக்கு பண்ணப்பட்ட வசனங்களை என் வாயில் எப்பொழுதும் பேசுவேன். யாக்கோபு 3:3 சொல்லப்பட்டது போல என்னுடைய வாய்க்கு கடிவாளம் போட்டு என் சரீரத்தை நான் கட்டுப்படுத்தி அதை நீண்ட ஆயுளுக்கு நேராக திருப்புவேன். யாக்கோபு 3:14 இருதயத்திலே கசப்பு வைராக்கியம் விரோதம் வைக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் என் இருதயத்திலே கசப்பு வைராக்கியம் விரோதம் வைக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.